அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்ம குடும்பத்தில் ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாமல் நல்ல ஒரு பணவரவை பெருக்குவதற்கு, செல்வ வளங்கள் நமக்கு வருவதற்கு, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருப்பதற்கு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம். நம்ம அதில் கொஞ்சமாவது ஒரு பணம் செலவு பண்ணுற விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக பூஜைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம், அப்படி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாங்குவோம். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு எந்தவித செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ண போகின்ற அந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குங்க. அப்படிப்பட்ட செல்வ வளத்தை பெருக்குகின்ற, நமக்கு பணவரவை தருகின்ற அற்புதமான அந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் செம்பருத்தி பூ பரிகாரம். எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பாக செம்பருத்தி பூ இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்முடைய விருட்ச சாஸ்திர பிரகாரம் ஒரு செம்பருத்தி பூ நம்ம ஒரு வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மரமானது, செடியானது எப்படி வளர்ந்துட்டே வருதோ அதே மாதிரி அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கா, குடும்பம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கண்திருஷ்டி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஏன்னா இந்த மரம் சில இடத்துல நல்ல பச்சை பசைன்னு இருக்கும், ஆனால் பூக்கவே பூக்காது, ஒன்றுமே இருக்காது, அப்படியே வெறும் இலை மட்டும் இருக்கும். அப்படின்னாலே தெரிஞ்சிடும் குடும்பத்தில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டில் அப்படின்னு நம்ம சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த ஒரு மரத்தை வைத்தே நம்முடைய முன்னோர்கள் பல கணிப்புகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் இந்த செம்பருத்தி பூவை வைத்து செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம். அது எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். செம்பருத்தி செடி ஒரு வீட்டில் இருந்ததுனாலே போதும், அந்த செம்பருத்தியை தங்க பஸ்மம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த ஒரு செடிக்கு நிறைய ஒரு வாஸ்து குணங்கள் இருக்குது, ஒரு ஆன்மீக குணங்கள், அப்புறம் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த பூக்கள் வச்சு நம்ம வீட்டில் எல்லா விஷயங்களும் பண்ணலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் காய்ச்சி நம்ம தேய்ச்சி குளிக்கிறது முதற்கொண்டு, தலைக்கு நிறைய பேர் பேக் மாதிரி போடுவாங்க, அது மாதிரி செய்யலாம். நிறைய பேர் இந்த செம்பருத்தி அந்த பூக்கள் வச்சு டீ போட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், எளிமையான விஷயங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சும்மா நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் 2 செம்பருத்தி பூவை போட்டு நீங்கள் அந்த கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி குடித்தா கூட நம்முடைய உடலுக்கு, முகத்துக்கு, மனசுக்கு எல்லாத்துக்குமே நல்லதொரு ஒரு மாறுதல், நல்ல ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒரு அழகு, புத்துணர்ச்சி, இது எல்லாமே கொடுக்கும். அப்படி இந்த ஒரு செடி நம்ம வீட்டில் இருந்துட்டாலே போதும், மகாலட்சுமி யோகங்கள் எல்லாமே நமக்கு தேடி வரும். சப்போஸ் இந்த வீட்டில், உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு தொட்டியில், ஒரு பால்கனியில், மொட்டை மாடியில் அது மாதிரி வச்சு நீங்கள் வளர்த்து பாருங்கள். அதுவும் சிகப்பு நிறமுள்ள ஒற்றை செம்பருத்தி தான் எப்பயுமே நம்முடைய வீட்டில் வளர்க்கணும். மற்ற அந்த அடுக்கு செம்பருத்தி இதெல்லாம் அழகுக்காக வைக்கிறது. ஆனால் நம்ம சுவாமிக்கு ஒரு பூஜைக்கு, பிள்ளையாருக்காக இருக்கட்டும், பெருமாளுக்காக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு தெய்வங்கள், குலதெய்வம், அம்மன், அப்படி எந்த சாமிக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலுமே இந்த ஒற்றை செம்பருத்தி நீங்கள் ஒரு பூ வச்சு நம்ம வணங்கினாலே போதும், நம்ம கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வசியமாகும், நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி பூ எல்லா இடமும் இப்போ சீசன் தான். அதை வச்சு செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பீங்கான் பவுல், பீங்கான் டம்ளரு, அப்படி இல்லாட்டி பூஜைக்கான ஏதாவது நம்ம பித்தளை அந்த காப்பரில் டம்ளரோ இல்லை ஒரு பவுல் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அது மாதிரியான ஏதாவது ஒரு இது எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம். அப்படி ஒரு கண்ணாடி பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு, அந்த தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. நம்ம சொல்லுகின்ற இந்த எல்லா விஷயமே நமக்கு தன ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருட்கள். அது போட்டாலே என்னாகும், அந்த இடமே ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான அந்த தனவசியம், நமக்கு மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய இந்த பொருட்கள் போட்டுட்டு அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் நம்ம அதை மேலே அந்த தண்ணியில் மிதக்க விட்டால் போதுங்க. இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் வீட்டோட ஈசானிய மூலை, அதாவது வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த கண்ணாடி டம்ளர் இல்லாட்டி கண்ணாடி பவுல் நம்ம இப்படி தண்ணி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஒரு மூலையில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களாம் கால்படாத இடத்துல டக்குன்னு அப்படி தட்டி விடாத மாதிரி அப்படி ஒரு ஓரமாக சேஃபான பிளேஸில் பார்த்து நீங்கள் வச்சிடணும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரம் இவ்வளோ தான். இதை நீங்கள் வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் உங்களுடைய சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உங்கள் சுண்டு விரலை அந்த தண்ணிக்குள்ளே விரலை விட்டுட்டு ஆத்மார்த்தமாக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே நமகங்கிற மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஒரு ஓரத்தில் நீங்கள் அப்படியே வச்சிடணும். மனமுருகி உங்களுக்கு வரக்கூடிய என்ன பணப்பிரச்சனை உங்களுக்கு வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு எந்த நியாயமான பணம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, பணம் இவ்வளோ கிடச்சா நல்லாயிருக்கும், வருமானங்கள் இவ்வளோ வந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி எங்களுடைய பண கஷ்டங்கள் தீரணும், எங்கள் குடும்பத்தில் நல்ல நிம்மதி சந்தோஷம் இது மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் இப்படி ஓரமாக வச்சுட்டாலே போதும். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறோன்னா, அந்த தண்ணியை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல செடியில் இல்லாட்டி எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு ஓரமாக அப்படி மண்பாங்கான இடத்துல விட்டுட்டு இதே மாதிரி அடுத்த நாளைக்கு அந்த தண்ணியையும் மாற்றிட்டு பூவையும் மாற்றிட்டு இதே மாதிரி நம்மளுடைய ஈசானிய மூலையில் வைக்கிறீங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம டெய்லி ரொட்டீனாக ஒரு 27 நாட்கள் இல்லாட்டி ஒரு 48 நாட்கள் நம்ம இது மாதிரி வைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பண தடைகள் பணப்பிரச்சனைகள் இது எல்லாமே 200% நீங்கள் நம்பி செய்யலாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா இந்த செம்பருத்தி பூவுக்கான தாந்திரிக ஒரு குணங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரச்சனைகள் நம்ம எது சொன்னாலுமே அதை உள்வாங்கி நமக்கான தீர்வை அது உடனுக்குடனே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூ. அதுவும் மகாலட்சுமி வசியமுள்ள ஒரு பூ. நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு செல்வ நிலை, நம்மளை நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு மலர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி பூ தான். இந்த பரிகாரத்தை நம்ம டெய்லி செய்ய செய்ய குடும்பத்தில் தேவையில்லாத அந்த வீண் விரய செலவுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கையில் நமக்கு வருமானமானது தங்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த மெடிக்கல் செலவு, தேவையில்லாத செலவு, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அந்த ஒரு கெட்ட எனர்ஜியை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி மலருக்கு இருக்குது. அதனால் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் நினச்சி இந்த ஒரு எளிமையான விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். அப்படி 27 நாட்கள் எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு 11 நாட்களாச்சும் நீங்கள் தொடர்ந்து இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை வீட்டில் செஞ்சாலே நல்ல நல்ல மாற்றங்கள், அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே, அந்த வழிகள் எல்லாமே திறக்க ஆரம்பிக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட பண தேவைகளும் பணப்பிரச்சனைகளும் உங்களது சீக்கிரமாக மகாலட்சுமி அருளாலே சரியாயிருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.